கிருஷ்ணகிரி பாலியல் புகார் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. என்னவென்று அறிவோம். விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இப்ப இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிவராமன் என்பவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில யார் இந்த முறையீட்டை பதிவு செய்திருந்தார்கள்? உயர்நீதிமன்றம் எதற்காக ஒப்புதல் வழங்கியிருக்கிறது? என்ன நிலவரம்? வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் அருகே இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தேசிய மாணவர் படை எனப்படக்கூடிய NCCயினுடைய பயிற்சி முகாமானது நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் கலந்த 17 மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் கடந்த 9ஆம் தேதி 12 வயது மாணவியை அதிகாலையில் அந்த தேசிய மாணவர் படையின் பயிற்றுனர் காவலி பட்டணத்தைச் சேர்ந்த சிவராமன் என்பவர் அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக பள்ளி முதல்வர், அதுபோக சமூக அறிவியல் ஆசிரியர் மற்றும் அந்த பாலியல் தொல்லை கொடுத்த சிவராமன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் அனுமதி இல்லாமல் போலியாக இந்த NCC முகாமானது நடத்தப்பட்டது என்பது தெரிய வந்தது. இந்த வழக்கை துரிதமாக விசாரிப்பதற்காக காவல்துறை புலனாய்வு துறையினுடைய IG பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சிவராமன் எலிபேஸ் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில அவர் இன்றைக்கு காலை உயிரிழந்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வில் ஒரு முறையீட்டை முன்வைத்தார். இந்த முறையீட்டை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.